எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அப்படின்றது நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 750 வேட்பாளர்கள் வந்துட்டு வேட்புமனு தாக்கல் அப்படின்றத பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலா இல்லை அடுத்து நாட்டை யார் ஆள போகிறாங்க அப்படின்ற வாரிசுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான தேர்தலா அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குரிய எழுப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கட்சி பாகுபாடு இல்லாமல் திமுக ஆரம்பிச்சு பாமக வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா கட்சிகள்லையுமே இந்த டைம் வாரிசுகளுக்கு சீட் அப்படின்றது வாரி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக இந்த வாரிசு அரசியல் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே திமுக பக்கம் தான் கை காட்டுவாங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் இருக்கார் இல்லையா, கருணாநிதி இருந்தார், அதுக்கப்புறமா அவருடைய பையன் ஸ்டாலின் இருந்தார். இப்போ ஸ்டாலினுடைய பையன் பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. இப்போ அதுக்கடுத்து உதயநிதி ஸ்டாலின் பையனான இன்பநிதி இருக்கார் இல்லையா, அவரையும் கட்சிக்குள்ள கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக இருக்காங்க இல்லையா, அவங்க பக்கம் கை காட்டுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே திமுகவில் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான வாரிசு வேட்பாளர்கள் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திமுகவை தாண்டி அதிமுகவும் இந்த டைம் நாங்கள் மட்டும் என்ன லேசுப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் சபாநாயகர்களாக அந்த ஜெயக்குமார் இருக்கார் இல்லையா, ஜெயக்குமார் தனபால் இவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க பசங்களுக்கு சீட் அப்படின்றத வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் மதிமுக பாமக பார்த்தோம் அப்படின்னா, மதிமுகவில் குறிப்பாக வைகோ பார்த்தோம்னா திமுகவில் இந்த வாரிசு அரசியல் அப்படின்றத கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு தான் திமுகலேருந்து பிரிஞ்சு போய் மதிமுக அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா இப்ப அதே வைகோ பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பையனான துரை வைகோ இருக்கார் இல்லையா, அவருக்கு திருச்சி தொகுதியை கேட்டு வாங்கியிருக்கிறது அப்படின்றது அப்புறம் அவருக்கு ஒரு நியாயம், ஊர் மக்களுக்கு ஒரு நியாயமா, அவர் வேற கட்சியில இருக்கும்போது ஒரு விஷயத்துக்காக கோச்சிக்கிட்டு வருவாரு, அவர் கட்சியில அதே விஷயத்த பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண தொண்டர்கள் மத்தியில கூட கேள்வி அப்படின்றது எழும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வாரிசுகள் எந்தெந்த தொகுதியில போட்டியிட போறாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அவருடைய பையனான கதிரானந்த்லேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அவருக்கும் சீட் அப்படின்றது இந்த டைமும் ஒதுக்கப்பட்டிருக்கு. முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆல்ரெடி எம்பியா தான் இருக்காரு. ஸோ கதிரானந்தை பொறுத்த வரைக்குமே துரைமுருகனுடைய அந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, அதுல தான் அவருக்கு சீட் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நேருவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா திருச்சி மாநாடு அப்படின்றத களகட்ட வச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ திருச்சி மாநாடு களகட்ட வச்சிருந்தனால நேரு இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு கிஃப்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லயே தலைமை பார்த்தோன்னா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய பையனான அருண் நேருக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அதில் சீட் தரணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வச்சதாகவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதை தலைமை அக்செப்ட் பண்ணிட்டு தான் அருண் நேருக்கு சீட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பெரம்பூர் தொகுதி இருக்கு இல்லையா, அங்கே தான் அருண் நேரு போட்டிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம அதிமுக சைட் போனோம் அப்படின்னா, ஏன்னா திமுகவை பற்றி சொல்லணும்னா எல்லாருமே வாரிசு வேட்பாளர்கள் அப்படின்னே சொல்லலாம். நம்ம தயாநிதி மாறனா இருந்தாலும் சரி, இல்லை கனிமொழியா இருந்தாலும் சரி, இல்லை அதை தாண்டி பார்க்கும்போது ஆற்காடு வீராசாமி இருக்கார் இல்லையா, அவருடைய பையனா இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி A to Z தமிழச்சி தங்கப்பாண்டியனா இருந்தாலும் சரி, முக்காவாசி வேட்பாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா வாரிசு வேட்பாளர்களாக தான் இருக்காங்க. பட் இவங்க 2 பேரும் பார்த்தோம்னா அடுத்த தலைமுறை வேட்பாளர்கள், இளம் வேட்பாளர்கள், அதாவது 30 to 40 அந்த ஏஜ்குள்ள இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க 2 பேர்த்தை தாண்டி அதிமுகக்குள்ள வந்தோம் அப்படின்னா ஜெயக்குமார் இருக்கார் இல்லையா, ஜெயக்குமார் அவருடைய பையனான ஜெயவர்தனுக்கு இந்த டைம் சீட் அப்படின்றத வாங்கியிருக்காரு. தெளிவாக முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ஜெயக்குமார் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் சீட் வாங்கியிருக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு வாரிசு அரசியல்லாம் கிடையாது. ஏன்னா ஜெயவர்தன் வந்துட்டு புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போதே அரசியலுக்கு உள்ள கொண்டு வரப்பட்டவர், அவர் இப்போ அரசியலுக்கு உள்ள வராரு, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல உள்ள வராரு அப்படின்னா தான் அது வாரிசு அரசியல். அம்மா இருக்கும் போதே உள்ள வந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா இது வாரிசு அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமான விளக்கம் அப்படின்றத கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்துட்டு சபாநாயகராக இருந்தவர், அப்போ நான் சபாநாயகராக இருந்தவன் தானே, என் பையனுக்கு சீட்டு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நீலகிரி தொகுதி இருக்கு இல்லையா, நீலகிரி தொகுதியில் அதிமுக சார்பாக பார்த்தோம்னா முன்னாள் சபாநாயகராக இருந்த தனபாலுடைய பையன் லோகேஷ் களமிறங்குறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ லோகேஷை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுக்கு அங்கே நிப்பாட்டக்கூடிய தனி தொகுதி வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அதில் தனபாலை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா அங்கே அவருக்கு இமேஜ் இருக்கு, அதுவும் மாமன்னன் படலாம் வந்ததுக்கப்புறம் தனபாலை பல பேருக்குமே தெரிஞ்சிருக்கு அவருடைய லைஃப் ஸ்டோரி அப்படின்றது. ஸோ இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு கணக்கு போட்டதாகவும் சொல்லப்படுது. இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மறுமலர்ச்சி திமுக மதிமுக இருக்கு இல்லையா, ஸோ இப்போ கூட ரீசெண்டாக இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு, ஒரே ஒரு தொகுதியில் போட்டிடுறதுனால பம்பர சின்னம் அப்படின்றத தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ துரை வைகோக்கு பார்த்தோம் அப்படின்னா திருச்சி தொகுதி அப்படின்றத வாங்கியிருக்காங்க. திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்குமே நேரு இருக்கார் இல்லையா, அவருடைய கட்டுப்பாட்டில் தான் வருது. திருச்சி நேருவினுடைய கோட்டை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்த தொகுதியில் நின்னா கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் மதிமுக இருக்காங்க இல்லையா, திருச்சி தொகுதியை கேட்டு வாங்கியிருக்காங்க. ஏன்னா நேருக்கு அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி அங்கே ஜெயிச்சிருவோம் அப்படின்ற
நம்பிக்கையில தான் துரை வைகோ இருக்கார் இல்லையா, அவருக்கு அங்கே சீட் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல தேமுதிக இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க இல்லையா, விஜயகாந்தினுடைய மனைவி, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. பட் இப்போ அது பார்த்தோம் அப்படின்னா விஜய் பிரபாகரன் கையில் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஜயகாந்த் இருந்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அதிரடி அரசியல் அப்படின்றதுல இறங்காம ஒரு மெதுவான அரசியல் அப்படின்றதுல விஜய் பிரபாகரன் போயிட்டு இருந்தாரு. பட் இதுக்கப்புறமா ஓட்டு வங்கி வாக்கு வங்கி இதெல்லாம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அமைதியான அரசியல் அப்படின்றது எடுப்படாது அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கணும். அதிரடியான அரசியல் பண்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்க அதிகப்படியான ஆட்கள் இருக்கிறதுனால அவரும் அந்த பாணிக்கு மாறினா மட்டும்தான் அவராவது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் அவருடைய சொந்த தொகுதியான விருதுநகர் இருக்கு இல்லையா, விருதுநகர் தொகுதியில தான் இந்த டைம் போட்டியிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜயகாந்த் இறந்திருக்கிறதுனால அந்த அனுதாப ஓட்டுகள் அப்படின்றது தேமுதிகக்கு இந்த டைம் ஒரு ப்ளஸ் பாயிண்டா அமையும், ஒரு பக்கபலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு விஜய் பிரபாகரன் ஜெயிச்சாரு அப்படின்னா எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. பட் அது அவ்வளோ லேஸில் நடந்துருமா, அவ்வளோ ஈஸியாக நடந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா முட்டி மோதி வந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இவரை தாண்டி பார்க்கும்போது சரத்குமார் இருக்கார் இல்லையா, சரத்குமார் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஒய்ஃப் ராதிகா சரத்குமாரே பார்த்தோம்னா சூரிய வம்சத்தில் வந்துட்டு தேவயானை கலெக்டர் ஆக்குற மாதிரி நம்ம நாட்டாம என்ன எம்எல்ஏ ஆக்குவாரு, நீ வந்துட்டு நில்லு, உன்னை எம்எல்ஏ ஆக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி தான் நிற்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சரத்குமார் பார்த்தோம்னா பிரஸ் மீட்லேயே வெளிப்படையாக பேசியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். திடுதுப்புன்னு பார்த்தோம்னா அவருடைய கட்சி இருக்கு இல்லையா, சமத்துவ அமைச்சர் கட்சி, சாமாக்காக்கு சமாதி அப்படின்றத கட்டிட்டு பாஜகவோட சேர்ந்திருக்காரு. ஸோ பாஜகவோட கட்சியை இணைச்சு சீட்டு வாங்கி ராதிகாவை நிற்க வச்சிருக்காரு. அட்லீஸ்ட் ராதிகாவை ஜெயிக்க வச்சாதான் கட்சியை கலைச்சிட்டு பாஜக சேர்ந்ததுக்கு ஒரு அர்த்தமாவது இருக்கும் அப்படின்றதுனால அவரும் போராட வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்றதுக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி களமிறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாமகலையும் இந்த வாரிசு அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவர் இருந்தார். அவருக்கு இப்போ 84 வயசு ஆகிறதுனால பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 58-59 வயசு ஆகிருக்கக்கூடிய அன்புமணி கையில் இந்த கட்சி அப்படின்றது ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இவர் மறுபடியும் அன்புமணி சௌமியா இருக்காங்க இல்லையா, சௌமியா உள்ளே கொண்டு வந்திருக்கிறது அப்படின்றது வாரிசு அரசியலை பாமகவும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. இவங்க எல்லாத்துக்குமே தலைவன் அப்படின்னு சொன்னால் அது என் ஆளு உதயநிதி இருக்கார் இல்லையா, அவர் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உதயநிதியை பொறுத்த வரைக்குமே அவர் மேலே அதிகப்படியான குற்றச்சாட்டுகள் அப்படின்றது முன்வைக்கப்படுது. அவர் ஏன் கடைசியா இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா அவர் தான் இது எல்லாத்துக்குமே மூத்த முன்னோடி இந்த வாரிசு அரசியல் அப்படின்றதுக்கு. பட் அவர் நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடல, அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இப்போ ஆல்ரெடி எம்எல்ஏவா இருக்கிறதுனால இந்த லிஸ்ட்ல நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாரிசுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய லிஸ்ட் அப்படின்றதான் எடுத்திருந்தோம். பட் இருந்தாலுமே வாரிசு அரசியல் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னாலே அங்க கண்டிப்பா உதயநிதி இருக்கார் இல்லையா, அவருடைய பேரும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்டாலினும் வாரிசு அரசியல் தானப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கலைஞர் முதலமைச்சராக இருந்தாலும் கூட உதயநிதி இப்போ வந்திருக்கக்கூடிய ஹைட் அப்படின்றதுக்கு ஸ்டாலின் இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. அதுவும் வாரிசு அரசியல் தான். பட் அந்த வாரிசு அரசியலாக இருந்தாலும் அதுக்கான கட்சி பணிகள் அதுக்கான காலம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் பின்னாடியே இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கலைஞர் இறந்து போறதுக்கு வரைக்குமே பார்த்தோம்னா கலைஞர் தான் அந்த லீடரா இருந்தாரு, ஸ்டாலின் அவருக்கு அப்புறமா பின்னாடி தான் இருந்தாரு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா திமுக ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கா உதயநிதி கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, தங்கம் தங்கனஸ்ல ஆரம்பிச்சு சேகர் பாபு இருக்கார் இல்லையா, அவர்ல ஆரம்பிச்சு திண்டுக்கல் ஐ பெரியசாமி இருக்கார் இல்லையா, இவர் வரைக்கும் என்னதான் மூத்த முக்கியமான அமைச்சர்கள் இருந்தாலும் கூட உதயநிதி ஒரு விழாக்கு வராரு அப்படின்னா கட்சியில எவ்வளவு முன்னோடியா இருந்தாலும் கடைசி சேர்ல உட்கார்ந்து இருந்தாலும் எந்திரிச்சு வந்து உதயநிதி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கை கொடுத்துட்டு தான் மறுபடியும் அவங்க சீட்டுக்கு போய் உட்காடுறாங்க அப்படின்னும் போது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது உதயநிதி இருக்கார் இல்லையா, அதுவும் ஷார்ட் பீரியட்ல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வாரிசு அரசியல் களம் அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இந்த வாரிசு அரசியல் அப்படின்றத நம்ம மாற்ற முடியும், மாற்றணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கான விஷயமும் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கை கரெக்டான பட்டனை அமுத்தினா போதும் இந்த வாரிசு அரசியல் அப்படின்றது கூடிய சீக்கிரமா முடிவுக்கு வரும். அதுக்கான வேலையை நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன பண்ண போறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.